السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஒரு தாய் இந்த சூறாவை ஓதினால் தன்னுடைய கணவனிடத்திலும் அதே போன்று பிள்ளைகளிடத்திலும் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே போன்று யார் இந்த சூறாவை ஓதுகிறாரோ அவருடைய வியாபாரம் நஷ்டத்தில் இருந்தாலும் அல்லாஹ் அதில் லாபத்தை கொடுப்பான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் முக்கியமான ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஏராளமான சிறப்புகள் இந்த சூறாவுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய நஷ்டத்திலே செல்லக்கூடிய வியாபாரத்தில் நீங்கள் இந்த சூறாவை ஓதினால் அந்த வியாபாரம் கூட லாபத்தை இட்டுத் தரக்கூடிய ஒரு வியாபாரமாக மாறும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா. பொருளாதாரத்தில் அதே போன்று செல்வத்தில் செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூறா தான் சூரத்துல் காரிஆ. இப்பொழுது நாம் அந்த சூறாவை பார்க்கலாம். மிகச் சிறந்த ஒரு சூறா, அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் காரிஆ. இதனை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான். அல் குர்ஆனினுடைய 101வது சூரா சூரத்துல் காரிஆ. திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்று பொருள்படக்கூடிய மக்காவிலே இறக்கி வைக்கப்பட்ட 11 வசனங்களை கொண்ட சூரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல் காரிஆ, திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி. மல் காரிஆ, திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்ன? வமா அத்ராக மல் காரிஆ, திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? யௌம யகூனுன் நாசு கல் ஃபராஷில் மப்தூத், அந்நாளில் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். வதகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ், மேலும் மலைகள் கொட்டப்பட்ட பஞ்சை போன்று ஆகிவிடும். ஃபஅம்மா மன் தகுலத் மவாசீனுஹு, எனவே அந்நாளில் எவருடைய நன்மையின் நிறை கனத்ததோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவர் திருப்தி பொருந்திய வாழ்வில் இருப்பார். வஅம்மா மன் ஹஃபத் மவாசீனுஹு, ஆனால் எவருடைய நன்மையின் நிறை இலேசாக இருக்கின்றதோ ஃபஉம்முஹு ஹாவியா, அவர் தங்குமிடம் ஹாவியா தான். வமா அத்ராக மா ஹியா, இன்னும் ஹாவியா என்ன என்று உமக்கு அறிவித்தது எது? நாருன் ஹாமியா, அது சுட்டெரிக்கும் நரகத்தின் தீக்கிடங்காகும் என்று பொருள்படக்கூடிய இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். அல்லாஹ் இந்த சூறாவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவான்.